ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நான் வந்து 4 லைன் போட்டுக்கிட்டேன். ஹாஃப் இன்ச்சில் போட்டுக்கோங்க, சரிங்களா? 4 லைன் போட்டுக்கோங்க. 4 லைன் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தெரியணும், கிளியராக புரியணுன்றதுக்காக நம்பர் போட்டு வச்சுருக்கேன் 1 2 3ன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு லைன்லேருந்து நம்ம இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச் பண்ணி திரும்ப பின்னாடி எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு குட்டி லாக்கு, பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சில் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பவும் தேர்ட் லைனில் செகண்ட் லைனில் ஆல்ரெடி போட்டுட்டோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் லைனில் போட்டு ஸ்டிச் பண்ணி அப்படியே பின்னாடி இழுத்துட்டு வந்து அங்கே ஒரு குட்டி லாக்கு, திரும்பவும் சைடில் ஒரு ஸ்டிச் பண்ணி ஃபோர்த் லைனில் எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டிச் பண்ணி திரும்ப அப்படியே கீழே கொண்டு வந்து அங்கே ஒரு குட்டி லாக்கு. ஓகேவா? இப்போ இது அப்படியே கண்டினியூ ஆகும். பாருங்கள், சைடில் ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம ஃபோர்த்து போட்டுட்டோம். அப்போது நெக்ஸ்ட்டு தேர்டு போடணும். அப்படியே இப்போ அப்படியே ரிவர்ஸில் வரும். தேர்டில் அங்கே ஒரு ஸ்டிச் போட்டு பின்னாடி எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு குட்டி லாக்கு, திரும்ப சைடில் ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டு பின்னாடி இழுத்து அப்படியே ஒரு குட்டி லாக். ஓகேவா? இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து கண்டினியூ ஆகும். நீங்கள் இது வந்து சிங்கிளாகவுமே போடலாம், இல்லை அப்படியே கண்டினியூவாகவுமே போடலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். தேர்ட் லைனில் போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு குட்டி லாக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள், எனக்கு அது வந்து ஒரு மாதிரி நூல் வந்து திரிஞ்சிருச்சு. அதாவது வந்து 2 நூல் எடுக்க கொஞ்சம் லாங்கில்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், அப்படியே பிடிச்சி இழுக்கல. அப்படியே பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நூல் வந்து கட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுங்க, அந்த இடத்த பொறுமையாக பிரித்து விட்டுட்டீங்க அப்படின்னா அது பிரிஞ்சுக்கும். பிரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டிச்சஸை பிடிச்சி நீங்கள் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம தேர்ட் போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி ஃபோர்த்துக்கும் நம்ம போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் லைனில் ஆரம்பித்து செகண்ட் லைனுக்கு கொண்டு வரோம். அப்புறம் தேர்ட் லைனு, அப்புறம் ஃபோர்த் லைனு. ஃபோர்த் லைன் முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் தேர்ட் லைனு, செகண்ட் லைன். ஓகேவா? இதே மாதிரி தான் நீங்கள் கண்டினியூவாக போடணும். பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு 2 லைன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 5 இது வரலும் போட்டு காட்டுங்க. ஓகேவா? 5ஆக கண்டினியூவாக போட்டு காட்டுங்க. நான் உங்களுக்கு 2 போட்டிருக்கேன். நீங்கள் போடும்போது 5ஆக கண்டினியூ பண்ணி போட்டு காட்டுங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் யாருனா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானை ஆனில் போட்டுக்கோங்க.